மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். எளிமையான நடைமுறையா இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்ல. இப்போ இது ஆன்லைன் மூலமா பண்ணணும் போது ஏஜென்ட் அதிகாரம் ரயில்வே டிக்கெட் புக் பண்றது முதற்கொண்டு பார்த்தோம்னா நீங்க சொன்ன சீனியர் சிட்டிசன் போன்றவங்களுக்குலாம் வந்து அவங்க மொபைல் ஆக்சஸ்லாம் பெரிய அளவில் இருக்கு. இவங்களுக்கு ஏஜென்சி உருவாயிருவாங்கல்ல, அது போன்ற விஷயங்களே இதுதான் நான் அவங்ககிட்ட முதல்லயே சொன்னேன். அதுதான் நான் அவங்ககிட்ட முதல்லயே சொன்னேன். கவுண்டர்கள்ல நம்ம டிக்கெட் அந்த டோக்கன்களை வந்து நம்ம கொடுக்க போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கவுண்டர்லயே நம்ம அந்த வசதிகளை செய்து நம்மளுடைய HRNC ஸ்டாஃப்ஸை வச்சு அந்த டோக்கன்களை வந்து கொடுப்பதற்கான வழிவகையை செய்ய போறோம். இன்னொன்னு, ஆல்ரெடி HRNCல இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து மெருகேற்ற போறோம். அதை வந்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மெருகேற்ற போறோம்னு சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க சொல்வது போல வந்து இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸ், ஒரு ஏஜென்சி வந்து பல்கா டிக்கெட் புக் பண்றது, அது போன்ற செயல்முறைகள்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா இன்னும் வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து எப்படி நம்ம ஒரு கேஸ் புக்கிங் பண்றோமோ அந்த மாதிரி எப்படி இந்த டோக்கன்களை ரொம்ப ஈஸியா எடுக்கிறது, அதே மாதிரி இந்த டோக்கன்களை வந்து புக் செய்து எடுக்கும்போது உடனடியாக அது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு போல பல்வேறு கோணங்கள்ல நாங்கள் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து இதை சில கோயில்கள்ல மட்டும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே இதை தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்புறம் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இதை பத்தி நிறைய வந்து ப்ரொபகண்டா பண்றதுக்கான நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரரா சில கோயில்களில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்றதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு படிப்படியாக முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவல்ல இருக்கக்கூடிய கோயில்கள் படிப்படியாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கும். பட் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து செயல்பட தயாரா இருக்கிறோம். முதல்ல HRNC கோயில்களுக்கு இதை பண்றோம். அதற்கு பிறகு படிப்படியா என்ன பண்றது நம்ம பார்க்கலாம். சார், திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேக அரசு திமுகவோட வருஷம் 2 நடந்துக்குதுன்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை வந்து தலைமை செய்யும். நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதே போல கடந்த ஆட்சியில இந்து சமய அறநிலைத்துறையில எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு கோயில்கள்? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்களில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இப்பதான் வந்து எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் வந்து உணர்றேன். அப்ப இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இத மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அன்னதானமாக இருக்கட்டும், இல்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்ல தங்கங்களை உருக்கி அதை வந்து டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை வந்து இப்பதான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில் இது எல்லாத்தையும் 360 டிகிரியில் ஆய்வு செய்து இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இது என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். ஸோ இதை வந்து பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேர் பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும்ன்றதை மிக தெளிவா சொல்லிக்கிறேன். குழந்தைகளை நிறைய அமைச்சர் நிர்மல்குமார் வந்து முந்தைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை பின்பற்றுவோம் சொல்லிட்டாங்க. நீங்க வேற ஒரு கருத்தை சொல்றீங்க. வேற ஒரு கருத்தை சொல்லலையே. முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வந்து எங்கள் கட்சியினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன விஷயங்கள் இருக்கோ கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொல்றேன். கட்சியை பொறுத்தவரை டிவிக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட்டா வந்தீங்க. இப்போ மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வரும்போது இந்த கட்சிக்கான யூனிக்னஸ் தனித்துவம் போயும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கூட்டு போன கட்சின்னு சொன்ன இடங்கள்ல இருந்தா இப்ப அதிகமே வராங்க. இப்போ யங் பிளட்டா இருந்தா நீங்க முதற்கொண்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இளம் அமைச்சரா வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரதிநிதித்துவம் கட்சியில ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில இருந்து வந்தவங்களுக்கானது இருக்கு. அதுல ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில வந்தா மட்டும்தான் நாங்கள் அனுபவிப்போம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நாங்க வரோம், நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இங்க அனுமதி கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டாரு. அதை வந்து அவரே நேரடியாக கண்காணிப்பாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் எங்களுக்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதுதான்.
இந்து சமய அறநிலைத்துறையில நிறைய தீர்ந்து போன சக்தி இல்ல, தீர்த்து கட்ட போற சக்தி அப்படின்னு சொல்லி தாவேக்கு ஐடிவிக்கு ஏடிஎம்கே ஐடிவில இருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, கட்டணம் கொடுத்துருக்காங்க. நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பத்திரிகையாளர்கள் பாக்குறீங்க, மக்கள் பாக்குறாங்க. இதுக்கு மேலேயே நான் பதில் சொல்லி தெரியணும்? இந்து சமய அறநிலைத்துறையில அதிகப்படியா குலதெய்வங்களை எடுத்துக்கிறாங்க, அது வந்து தவிர்க்கப்படணும் மக்கள் நிறைய பேர் புகார் சொல்றாங்க. இல்ல, அதுதான் ஒவ்வொரு புகார்களுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த கிராம கோயில்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா புகார்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றொன்றா தானே ஆய்வு செய்து நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம். குலதெய்வங்களை நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்த மேனிகள் தான் இருக்குது. அதை விசாரிக்கணும். தீர விசாரிச்சு 2 பார்ட்டி பக்கம் விசாரிச்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும். அதற்கான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.